பழனியில் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்ட கணவன் 3 வயது குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொலை செய்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. நடந்தது என்ன? திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த கணபதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 32 வயதான பிரபாகரன். இவருக்கு திருமணமாகி ரூபி என்ற மனைவியும் 3 வயதில் நாகராஜ் என்ற குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் மனைவியின் நடத்தை மீது சந்தேகமடைந்த பிரபாகரன் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். இதனால் அவர்களது குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் போய்விட்டது. தினசரி குடும்ப தகராறால் வெறுத்து போன பிரபாகரன் ஒரு கட்டத்தில் தனது மனைவி மகன் இருவருக்கும் விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளார். அதன்படி விஷம் வாங்கிச் சென்ற பிரபாகரன் முதலில் 3 வயது குழந்தை நாகராஜுக்கு கொடுத்துள்ளார். அடுத்ததாக தனது மனைவிக்கு விஷம் கொடுப்பதற்கு முன்பாக குழந்தையின் வாயில் நுரை தள்ளி உயிருக்கு போராடியதால் அருகில் இருந்தவர்கள் பார்த்து பயந்து போயினர். உடனே குழந்தையை மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். மருத்துவர்கள் பரிசோதனை செய்யும் பொழுது வரும்படியிலேயே குழந்தை உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனிடையே தகவல் அறிந்து வந்த பழனி நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரபாகரனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தந்தையே 3 வயது குழந்தையை விஷம் கொடுத்து கொன்ற சம்பவம் பழனியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.